guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பி நியூ இயர்க்கு ஒரு வேறு லெவலான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் PicsArtல எப்படி ரொம்ப க்ரியேட்டிவாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ முடிஞ்சளவுக்கு டில் அட் எண்ட் அது வரைக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கீழே கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறப்போ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் அதுவும் தமிழில் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்களேன், ஃப்ரீ தானே. ஜஸ்ட் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மாடல் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மெட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி PNG ஃபார்மெட்டில் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எப்படி ஒரு இமேஜை PNG ஃபார்மெட்டில் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ நீங்கள் எப்படி ஒரு இமேஜை PNG ஃபார்மெட்டில் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ பார்த்தா கற்றுப்பீங்க. ஸோ அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த சர்க்கிள் இருக்குல்ல பேக்ரவுண்டில், அந்த சர்க்கிளுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறேங்க. ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த PNG கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இது பிஃபோர் நார்மலாக இருந்தது. ஆஃப்டர் வந்து இமேஜை சுற்றி ஒரு விண்டேஜ் எஃபெக்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸ்க்ரீன், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த PNG கரெக்டாக வந்து அந்த லைட் PNG இமேஜோட சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசாக்குங்க. கரெக்டாக இந்த மாதிரி அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை ரைட் சைடில் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அகெயின் டூப்ளிகேட் கொஞ்சமாக சின்னதாக்கிட்டு இமேஜோட சைடில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அகெயின் அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் ஓகே, சூப்பர். பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இது பிஃபோர் நார்மலாக இருந்தது. ஆஃப்டர் வந்து இமேஜை சுற்றி ஒரு க்ளோயிங் எஃபெக்ட், ஒரு லைட் எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இமேஜை பார்க்க ரொம்ப லுக்காக இருக்குது. ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த PNG கரெக்டாக வந்து மேலே டாப்பில் இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசாக்கலாம். இன்னும் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டு இன்னும் கொஞ்சமாக பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். அகெயின் ஆட் ஃபோட்டோ, இன்னொரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த PNG கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்னதாக்கிடலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இன்னும் கொஞ்சமாக சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ப்ரஷஸ்ன்னு இருக்கும். ப்ரஷஸ் கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டில் இருந்து 4th
1 2 3 4 4th கரெக்டாக இந்த ஸ்டாரு ஹார்ட்டு ரவுண்ட்லாம் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1 2 3 4 4th கரெக்டாக இங்கேயே 4th அதில் வந்து கரெக்டாக அந்த லைட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் கரெக்டாக இந்த எஃபெக்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த செட்டிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைஸை வந்து கம்மி பண்ணி ஒரு 4 ஃபஸ்ட்டு கம்மியாக வைக்கலாம். அகைன் ஒப்பாசிட்டியை வந்து 100ல் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இமேஜை சுற்றி லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டாட் மாதிரி வந்துட்டு போகும். ஸோ அந்த டாட்டுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது சைஸ் வந்து 4ல் கொடுத்தீங்களே சைஸு இதை வந்து ஒரு 14 ஒப்பாசிட்டி 100ல் தான் இருக்கணும், 100லே இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி சைடில் கிளிக் பண்ணலாம். ஓகே, அங்கங்கே டாட் வச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இப்போ ஜூம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது குட்டி டாட்டு, அதுக்கப்புறம் பெரிய டாட்டாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4, அதுக்கடுத்து வந்து 14. இந்த 2 நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒப்பாசிட்டி 100லேயே செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. பட் ப்ரீசெட் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாக் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் அங்கங்கே வந்துட்டு போகும். அது டாப்பில் இந்த இடத்துல வந்துட்டு போகும். ஐ கார்ட்ஸில் மொத்தம் ரெண்டு வாட்டி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வரும், அந்த செகண்ட் ஒரு வாட்டி வரும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வரும்போது 2 டிஜிட் நம்பர் வரும். அதே மாதிரி செகண்ட் வரும்போது 2 டிஜிட் நம்பர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டும் செகண்ட் 2 டிஜிட்டையும் எடுத்துகிட்டு 4 டிஜிட் நம்பராக வரும். ஸோ அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து ப்ரீசெட்டில் போட்டு அன்லாக் பண்ணிவிட்டு ப்ரீசெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போது மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் காப்பி, ஹீலிங், மாஸ்கிங் 3 டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணல, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது பிக்ஸார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ. இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஜூம் பண்ணுற இமேஜ் நல்லா பாருங்களேன். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பேக்ரவுண்டில் அந்த கலரை பாருங்களேன். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு எடிட்டிங் பாக்கி இருக்குது. இப்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவ் டூலுன்னு இருக்கும். மேலே டாப்பில் இந்த இடத்துல பாருங்களேன், செலக்டிவ் டூல், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ரேடியல் கிரேடியன்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சர்க்கிளை வந்து கரெக்டாக வந்து ஃபேஸுக்கு மேலே கரெக்டாக வந்து ஃபேஸில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த ஃபேஸு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அந்த சர்க்கிளை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு இருக்கா, லைட் கரெக்டாக இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிடலாம். கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 15. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து ஒரு 2. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து ஒரு 38. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயிட் வந்து ஒரு 19. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து ஒரு -17. ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணுறேங்க. இது பிஃபோர் ஃபேஸுக்கு வந்து அந்த க்ளோயிங் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் வந்து அந்த ஃபேஸுக்கு வந்து பக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்கோம். இது பிஃபோர் கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. ஆஃப்டர் வந்து அந்த ஃபேஸுக்கு இன்னும் கொஞ்சம் கலரையும் இதுவும் க்ளோயிங் எஃபெக்டையும் கொடுத்துருக்கோம். ஸோ இமேஜ் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர்
ரொம்ப முக்கியம் இருந்தது. ஆஃப்டர் வந்து இமேஜை பார்க்க வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. நான் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.